வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேருக்குமே நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்ம ஃபேஸில் வரக்கூடிய முக சுருக்கம் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆயில் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஆயிலை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும், உங்கள் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயதான தோற்றத்தை காமிச்சே கொடுக்காது. எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயில் ஹெல்ப் பண்ண போதுன்னே சொல்லலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ஏஜினிங்கான ஒரு ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 3 பொருட்களும் தேவைப்படும். கேரட், பீட்ரூட், அப்புறம் ரோஜா பூ இதழ்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ இதழ் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரோஜா பூ இதழ்கள் வந்து ட்ரையாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது இந்த கேரட், பீட்ரூட் ரெண்டையுமே நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், ரோஜா பூ இதழ் இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ஆயில் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது மஸ்டர்ட் ஆயில் வந்து சேர்க்க போகிறேன். மஸ்டர்ட் ஆயில்னால் கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் வந்து ஒரு 50 ml இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்க போகிறேன். கடுகு எண்ணெயை தவிர்த்து வேறு எதுலையாவது எண்ணெயில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், அந்த ஆயில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் தான் இருக்குது அப்படின்னா அதுலேயும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் எடுத்திருக்க இந்த மஸ்டர்ட் ஆயிலேருந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஏன் மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டன் ஆகும். உங்களோட ஸ்கின் வந்து லூஸாக தொங்கி போன மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுருக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஸ்டர்ட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் மஸ்டர்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து மஸ்டர்ட் ஆயில் எங்கே கிடைக்கும், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன். மஸ்டர்ட் ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரோஜா பூ இதழ்கள் இருக்கு இல்லையா, அந்த இதழ்களை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரோஜா பூ இதழ்கள் சேர்த்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு இதை வந்து அப்படியே விட்டுடுங்க. இது எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரும். ரோஜா பூ இதழ்கள் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட், ஒயிட் ஸ்பாட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு பிம்பிள் வந்தனால் ஏற்படக்கூடிய அந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிரும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோவாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ரோஜா பூ இதழ்கள் வந்து சேர்க்குறோம். இப்போ ரோஜா பூ இதழ்கள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த எண்ணெயிலேயே. அடுத்ததான் நம்ம இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீட்ரூட்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்க அந்த பீட்ரூட் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்காகவும் தான் கேரட் சேர்க்குறோம். கேரட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதில் வந்து விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கோம். பீட்ரூட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சன் டேன்லாம் இருந்ததுன்னா இந்த ஆயிலில் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சன் டேன் கூட ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஆயில்லையே இதை வந்து நல்லா நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம். அப்போ தான் அந்த அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அதில் வந்து இறங்கி வரும். குறிப்பாக அந்த கேரட், பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வந்து இறங்கி வரும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு கலரிங்காக இதில் ஆட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு நமக்கு வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிறதுக்காக தான் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறோம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த ஆயில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலில் வந்து கேரட், பீட்ரூட் எல்லா பொருட்களுமே இருந்துச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து இதை வந்து வடிகட்டி இந்த ஆயிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு தனியாக ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில்.
இந்த மாதிரி ஒரு கலரில் தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கிடச்சிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஆரஞ்ச் பிங்கிஷ் கலரில் இருக்கும். இதை தான் நம்ம வந்து டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா யங் லுக்கிங்காக இருக்கும். 10 மடங்கு நீங்கள் இளமையாக தெரிவிங்க. இதை நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. டெய்லி ட்ரை பண்ணுறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து 2 சொட்டு மட்டும் ஆயில் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்கள் கைகளை யூஸ் பண்ணி நல்ல ஒரு மைல்டான மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிருங்க. தூங்கி முடிச்சதுக்கப்புறமா காலைல எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக எப்படி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா யங் லுக்கிங்காக இருக்கும். ஆன்டி ஏஜினிங்க்கு சூப்பரான ஒரு ஆயில்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.